காலேஜ் வந்தான். பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லாதனால ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க. பஸ் கமந்துருச்சு. கமந்தில் வந்து பையன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டுங்க. அதில் நாங்கள் 2 பாடி மட்டும் இது பண்ணோம். எங்கள் சொந்தக்கார பையன் அந்த அடிபட்டல பையன். அதாவது அரசு பஸ்ஸுக்கு பூரா செங்கப்பள்ளி பல்லவன்மலை உள்ள வர்றது இல்லைங்க. தனியார் வண்டிக்காரங்க மட்டும் தான் வர்றாங்க. அதில் 100 டிக்கெட்டு 110 ஏற்றுற போது ஆக்சிடென்ட் ஆக தான் செய்யுங்க. அதனால் தயவுசெய்து கவர்மெண்ட் பஸ் உள்ளே வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். காலேஜ் முன்னாடி பஸ் நிற்கிறது இல்லைங்க. நந்தா காலேஜ் பஸ் நிற்கிறது இல்லைங்க. காலேஜ் முன்னாடி நிற்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. இன்னும் இப்போ பிரச்சனை இல்லைங்க. எல்லா பஸ்ஸில் ஏறி வந்துடுவாங்க பசங்க. தனியார் வண்டி மட்டும் தான் காலேஜ் முன்னாடி நிற்குது. தனியார் வண்டி கவர்மெண்ட் வண்டி எதுவுமே நிற்கிறது இல்லைங்க. அதனால் எல்லா வண்டியும் எங்கே நின்று போகிறப்பல கொஞ்சம் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். அடுத்து இன்னும் தனியார் வண்டிகளை பூரா பார்த்தீங்கன்னாவே எல்லாம் 100 டிக்கெட் 150 டிக்கெட் ஏற்றி தான் வந்துட்டுருக்காங்க. எல்லாமே காவல்துறை ஸ்டெப் எடுத்து ஆளு அதிகமாக இறக்கி விட்டு பின்னாடி ஜீவ வண்டி ஃப்ரீயாக தான் வந்துட்டுருக்குங்க. அதில் ஏறுன்னு சொன்னால் பசங்க என்னங்கிறாங்க, அதில் நிற்கிறது இல்லைங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் இமீடியட்டாக பார்த்து பண்ணுங்கள் மேடம். இல்லை வருதுங்க. எந்த பஸ்ஸும் அங்கே அந்த காலேஜ் மேலே நிற்கிறது இல்லைங்க. அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மணி நேரத்துக்கு பஸ்ஸு உள்ளே வரதில்ல. பாலத்து மேலே போயிடுறாங்க. செங்கப்பள்ளியிலும் புதுசாக பாலம் கட்டிக்கிறாங்க, பல்லாமரத்துலையும் பாலம் கட்டிக்கிறாங்க. எல்லாமே மேலே போயிடறாங்க, கீழே வர்றதில்ல. தனியார் வண்டிக்காரங்க மட்டும் கீழே வரனால டிக்கெட் எல்லாம் அதிகமாக ஏற்றிக்கிறாங்க. அதிலே இருக்குதுங்க. அதனால் காவல்துறை எடுத்து அளவான டிக்கெட்டு ஒரு 55 டிக்கெட்னு ஒரு 60-65 டிக்கெட் மட்டும் போகிறாப்புல ரெடி பண்ணி விடலாம். விஷயம் இப்போ கவர்மெண்ட் வண்டி போனாலும் நந்தா காலேஜ் நிற்கிறாப்புல கொஞ்சம் பண்ணிங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம் வருங்காலத்துலைங்க. ஏன்னா அலாமத்து ஒரு 19 வயசு நடந்துட்டோம். அவங்க ஏழ்மையான பட்டவங்க தான். நாடார் தான் மறையத்தை படிக்க வச்சுருந்தாங்க பையனை. ஒரு பையன் நடந்துட்டாங்க. ஓகே. பேர் என் பேர் நாகராஜனுங்க. அடிபட்டு இறந்த பையன் பேர் அரசுங்கிற பையன் பேருக்கு. அந்த பையன் பேர் பெரியசாமிங்க. எல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருந்ததுனால எதுவும் பண்ண முடியறதில்ல. இப்போ எங்களுக்கு பஸ்ஸு கண்டிப்பாக வேணுங்க. சரிங்களா. அப்புறம் இது எல்லா ப்ரைவேட் பஸ்லேயும் ஒரு டோர் முக்கியமாக வேணுங்க. ஏன்னா டோர் இல்லாதனால தான் எல்லா படியில் ரொம்ப தொங்கிட்டு வந்து இதாக. கண்டிப்பாக எல்லா ப்ரைவேட் பஸ்லேயும் டோர் வேணும். முக்கியமாக கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லா ஸ்டாப்லேயும் நின்று வரணும். எந்த ஸ்டாப்லையும் நிற்கிறதே இல்லைங்க. எங்கள் டைமுக்கு வரது இல்லைங்க. எதுவும் நிற்கிறது இல்லைங்க. அதுதான் முக்கிய மெயின் இது. அவ்வளோதான். பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இந்த விபத்து கண்டிப்பாக எல்லாம் இந்த இடத்துல இதோட நிறைய டைம் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக பஸ்ஸு எங்களுக்கு வேணும். முக்கியமாக எல்லா ஸ்டாப்பும் நிற்கணும். இப்போ ஹரிகிருஷ்ணன் பெரியசாமி 2 பேர் இறந்ததுக்கு காரணம் முக்கியமாக கவர்மெண்ட் இதுதான். என் பேர் ஜெகதீஷ். நான் பிகாம் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். நந்தா காலேஜ்லேருந்து. நந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பஸ்ஸோட ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஏன்னு கேட்டால் 55 சீட்டு தான் கவர்மெண்ட்டு. கண்டக்டரோட 57 சீட்டு 150 சீட் ஏற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். அந்த வண்டிக்கு டைம் கொடுத்தாங்க, ரூட் கொடுக்கலீங்க. 1.25 மணி நேரம் ஈரோடு திருப்பூருங்க. அந்த அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணணும். 1.25 மணி நேரம் 70 கிலோமீட்டர் எப்படி போவாங்க? அப்போ விபத்து ஏற்படுத்தான் செய்யுங்க. ஏனுங்க எல்லா ஸ்டாப் ஏறி இறங்கணும். ரெண்டாவது வந்து இது கவர்மெண்ட் பஸ் நாங்கள் சொல்லுவோம். விபத்து நடக்கிற காரணம் வந்து எல்லா ஸ்டாப் ஏறி இறங்குறதில்ல. அப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் பசங்க படிக்க போகிறதுக்காக ஏதோ ஒரு பஸ் ஏறிட்டு போகிறாங்க. டிக்கெட்டு அதால் தொங்கினாலும் பரவாயில்ல, வந்து காலேஜ் போகணும் படிக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ இதுக்கு வந்து அரசும் சேர்ந்து இந்த விபத்துக்கு காரணம் நாங்கள் சொல்லுவோம். அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா இந்த ப்ரைவேட் பஸ்ஸை வந்து நீங்கள் ரூட்டை கேன்சல் பண்ணுங்கள். இனி வருங்காலத்தில் வந்து 2 வீலர்லாம் பிடிக்கிறீங்களா காவல்துறை வச்சுங்க. 3 பேர் இருந்தால் வந்து ட்ரிபிள்ஸ் வரீங்க. சின்ன வண்டியில் வந்தால் நீங்கள் அதிகமாக லோட் ஏற்றுறீங்கன்னு. அப்போ அதெல்லாம் காவல்துறை கணக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் கணக்கு தெரியல? பஸ்ஸுக்கு பெரிய வாகனம் விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய பேருந்து. இதையே நீங்கள் கவனத்தில் கொண்டு வராமல் வந்து 2 வீலர் பிடிக்கிறீங்க, பொதுமக்கள் பிடிக்கிறீங்க. ஒரு 200 ரூபாய்க்கு ஓட்டர் குடிச்சா 10,000 ஃபைன் போடுறீங்க, சட்டங்கிறீங்க. அப்போ 55 சீட்டுக்கு வந்து 180 சீட் ஏற்றிட்டு வந்த பஸ்ஸுக்கு நீங்கள் என்ன சட்டப்படி நடவடிக்கை போகிறீங்க? அது நீங்கள் தான் நடவடிக்கை. அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து ப்ரைவேட் பஸ்ஸு வந்து வேகத்தை குறைக்கணும், டைம் வச்சுப்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தீங்க, 2 மணி நேரம் கொடுத்து நீ மெதுவாக டிக்கெட் ஏற்றி பத்திரமா கொண்டு விடப்பா. பாதுகாப்புக்காக தான் போக்குவரத்து, விபத்துக்காக கிடையாதுங்க. அப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லா ஸ்டாப் ஏறி இறங்க. எல்லா மக்களுக்காக தான், எல்லா மக்களோட வரி பணத்தில் இயங்குது. எல்லாத்தோடைய காசு உங்களுக்கு சம்பளமாக வரனால எல்லா ஸ்டாப் ஏறி இறங்க. நீங்கள் கோயம்புத்தூர்காரங்க மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஈரோட்டில் கோயம்புத்தூர்காரன் தான் மனுஷன், மற்றவங்களாம் மனுஷன் இல்லையா? எல்லா ஸ்டாப் ஏறி இறங்க. அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க.